ரெஸ்டாரண்ட் பேர் ZUBAITHA ரெஸ்டாரண்ட். நீங்கள் பார்க்கலாம். இவங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி அவங்க கிச்சனுக்கு போய் லைவாக அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். சேர்வா ரெடி பண்ணுறதுக்கு உண்டான தேங்காய் அரைக்கிறாங்க. அதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு மூணையும் சேர்த்து தேங்காயும் சேர்த்து அரைக்கிறாங்க. சேர்வா அதுக்காகட்டு அதோடு சேர்த்து பார்த்தா வேர்க்கடலை போடுறாங்க, உடச்ச கடலை போடுறாங்க, நம்ம பொரிகடலைன்னு சொல்லுவோம், அதை உடச்ச கடலை அது போடுறாங்க. சேர்வாக்கு உண்டான மசாலா தண்ணி வெளியே தெறிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி அரைக்கிறாங்க. இந்த தேங்காய் போட்டு அந்த சேர்வாக்கு வேண்டி அரைச்ச மசாலா அந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்குது. சேர்வாக்கு உண்டான அந்த பேஸ்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு உண்டான சேர்வா ரெடி ஆகுது. வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ்லாம் போட்டு அந்த அரைச்சி வச்ச சேர்வா பேஸ்ட்டு இதில் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது கடைசியில் கார்னரில் இருக்கிறனால அங்கே போய் எடுக்கிறதுக்கு முடியல. அது ரெடியானோன்னு உங்களுக்கு காட்டுறேன். விவாஸ் இப்போ அந்த சிக்கன் சேர்வா பண்ணுறத கடைசியிலேருந்து உங்களுக்காண்டி நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த பக்கம் மாற்ற சொல்லியாச்சு. அந்த கடைசியிலேருந்து இந்த பக்கம் நமக்காண்டி மாற்றிருக்காங்க. இப்போ அந்த ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இதில் எல்லாம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் மாத்திரம் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ நமக்காண்டி இடத்த மாற்றி மாஸ்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க, மிளகாய் போட்டிருக்காங்க. இப்போ கருவேப்பிலை போடுறாங்க. சிக்கன் சேர்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வியூவர்ஸ் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க சிக்கன் சேர்வா இல்லை சால்னா, இது சால்னான்னு கூட எடுத்துக்கலாம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்காக தான் இப்போ ஸ்பெஷலாக இப்போ அதில் தக்காளி போடுறாங்க. சிக்கன் சேர்வா அல்ல சிக்கன் சால்னா எப்படினாலும் வச்சுக்கலாம். அதில் இப்போ தக்காளி போடுறாங்க, வெட்டி வச்ச தக்காளியை. பக்கத்தில் பிரியாணிக்கு தம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் சால்னா, சிக்கன் சேர்வா ரெண்டு பேர்லேயும் கூப்பிட்றாங்க. அதை இங்கே அது ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. போட்டு நல்லா அதை கிண்டி விடுறாங்க. சிக்கன் சால்னா இல்லை சிக்கன் சேர்வா ரெடி ஆகிட்டு இருக்கு பக்கத்தில். இப்போ அதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க, டர்மரிக் பவுடர், மிளகாத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர், சீரகத்தூள், குமின் பவுடர் நாளையும் சேர்த்துருக்காங்க. இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விடுறாங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா பவுடர் அதில் சேர்க்குறாங்க. தேவையான அளவு அதில் தண்ணி விடுறாங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் தான், அப்படியே கேனில். சிக்கன் சால்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் சேர்வான்னு கூட இங்கே சொல்கிறாங்க. நல்லா எல்லாம் போட்டு எல்லா பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த சிக்கன் சால்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த சிக்கன் சால்னாக்கு உண்டான சிக்கன் போனோட சின்ன சின்ன பீஸாக போனோடு இருக்குது. அதை இப்போ அதில் ஆட் பண்ண போகிறாங்க. சிக்கன் சேர்வாக்கு, சிக்கன் சால்னாக்கு சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. இது போனோட சின்ன சின்ன பீஸாக இருக்குது. அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விடுறாங்க.
உள்ளே போட்டிருக்க சிக்கன் எல்லாமே நல்லா வேகிறதுக்காண்டி நல்ல டைம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அரைச்சி வைக்கிற தேங்காய் பேஸ்ட்டு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதை சேர்க்குறாங்க சிக்கன் சேர்வால். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், கலரு கன்சிஸ்டன்சி எல்லாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சால்ட்டு சேர்க்குறாங்க ஃபைனலாக. அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருவாங்க. சிக்கன் சால்னா ரெடி. இதுதான் சிக்கன் சால்னா ப்ரிப்பரேஷன். வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலக்கி விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னாவில் கொத்தமல்லி எல்லாம் போடுறாங்க, போட்டு இறக்கி வச்சுருவாங்க. நல்ல கொதி வந்துருச்சு, நீங்களே பார்க்கலாம். சிக்கன் சேர்வா, சிக்கன் சால்னா, இங்கே 2 பேர்லேயும் கூப்பிட்றாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், ரெடி. தக்காளி வெட்டி வச்சு தக்காளியில் கொத்தமல்லி இலை, மின்ட் லீஃபு, புதினா இலை எல்லாம் சேர்க்குறாங்க. இங்கே வெட்டி வச்ச வெங்காயத்தில் மிளகா எல்லாம் சேர்க்குறாப்புல. மிளகாத்தூள் பொடி, சில்லி பவுடர் சேர்க்குறாங்க. அதில் கீழே தக்காளி இருக்குது, மஞ்சள் பொடி, அதோட தயிர் சேர்க்குறாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா தக்காளி இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, புதினா இருக்குது, சில்லி பவுடர் இருக்குது, மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்காங்க, தயிர், இது 5 சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு, கிறிஸ்டல் சால்ட்டாக போடுறாங்க, பவுடர் சால்ட் இல்லை. இப்போ பிரியாணிக்கு உண்டானது ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ஸ்பைசஸும் போடுறாங்க, பட்டை, சோம்பு அதெல்லாம் உள்ளே போட்டாங்க. இப்போது ஆயில் விடுறோம். இதில் நெய்யும் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் மாத்திரம் இல்லை, இதில் நெய்யும் சேர்த்து விடுறாங்க, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அப்படியே அந்த ரியல் சவுண்ட்லேயே இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ சிக்கனுக்கு உண்டான வெள்ளைப்பூடு, இஞ்சி பேஸ்ட்டு போடுறாங்க. இப்போது கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் அதை போடுறாங்க. இப்போது சிக்கனுக்கு உண்டானதில் சேர்த்து இப்போ கிண்டி விடுறாங்க. இப்போ இந்த தக்காளி மசாலா எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை அந்த பிரியாணிக்கு உண்டானதில் இப்போது சேர்க்குறாங்க. இப்போ பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணிக்கு உண்டான அந்த மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 2வது தடவை நல்லா வேக வச்சு கிண்டி விட்டுட்டுருக்காப்புல. இது அப்படியே லைவாக உங்களுக்காக வேண்டிய வியூவர்ஸ், நீங்கள் எப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டிய லைவாக எல்லா சத்தத்தோடையும் சேர்த்து தான் எடுக்கிறோம். லைவாக இது மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கு தண்ணி சேர்க்குறாங்க. இப்போது இந்த சிக்கன் பிரியாணிக்கு உண்டான சிக்கன் வாஷ் பண்ணி வந்திருக்கு. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு உண்டான நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடுறாங்க. லைவாக உங்களுக்காக வேண்டிய அப்படியே சிக்கன் பிரியாணிக்காக வேண்டிய அதில் போட்டாங்க. போட்டுட்டு நல்லா மாஸ்டர் கிண்டி விடுறாரு. அதில் ரைஸ்க்கு ரெடி பண்ணுறாங்க. அதில் உப்பு ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸு கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கு உண்டான அந்த கழுவி வச்ச ரைஸ் போடுறாங்க, அரிசியை போடுறாங்க. இப்போ வேகிறதுக்காண்டி லெமன் ஜூஸ், பிரியாணிக்கு உண்டான லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணிக்கு உண்டான அந்த லெமன் ஜூஸ் போடுறாங்க, பிரியாணிக்கு சேர்க்குறாங்க. சிக்கனுக்கு போட வேண்டிய ரைஸ் இங்கே பாயில் ஆகிட்டு இருக்கு.
அப்போ பார்த்தீங்களா அதேமாரி இந்த ஃபில்டரில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறாங்க. அரிசியில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக இப்படி தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு உண்டான அரிசி உண்டான ரைஸ் இப்போ சேர்க்குறாங்க. நல்ல வாட்டரில் ஃபில்டர் பண்ண ரைஸு பிரியாணியில் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மட்டம் பண்ணி விட்டு மாஸ்டர் அதை நல்லா கிண்டி விடுறாரு. லைஸாக பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு கிண்டல, கரண்டி கைப்பிடி வச்சு கிண்டுறாரு. அரிசி உடையாமல் இருக்கணும், லேசாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நெய் விட போகிறாங்க. லைட்டாக அதில் கேசரி பவுடர் கலர் சேர்க்குறாங்க. நெய்யும் விட போகிறாங்க. அதில் பிரியாணி அதோட டெக்ஸ்சரை பாருங்கள். இதை ஒரு தடவை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெய் விடுறாங்க. இப்போ முடிச்சுட்டு தம் போட்டாங்கன்னா பிரியாணி ரெடி. நெய் போட்டாச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி இலை புதினா போடுறாங்க. போட்டு தம் போட போகிறாங்க. ரெடி. சிக்கன் பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி. பார்த்தீங்கன்னா வெயிட்டு, அந்த சாதம் வச்சுருந்ததை வெயிட்டு, அந்த வெயிட்டை வைக்கிறாங்க. தம் போடுறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ ஃப்ளேமு, இவ்வளோ ஹீட்டில் தம் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சர்விங்க்கு கொண்டு போகிறாங்க. ரெடி கைஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் கவுண்டி போகுது. பிரியாணி ரெடி, சர்விங் கவுண்டு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். அதில் ஒரு முட்டை வச்சிடுறாங்க. பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. பிரியாணி இப்போ பார்சல் பண்ணுறாங்க. பிரியாணி பார்சல் ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பீசஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இங்கே ஒரு 4 டேபிள் உள் பக்கம் போட்டிருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, அதுக்கு ரெடி பண்ணுறாங்க. சிக்கன்னு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, முட்டை அதெல்லாம் போடுறாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுருவாங்க, பவுடர்லாம். நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பக்கோடா கொண்டானது ரெடி ஆகுது. இப்போ உப்பு போடுறாங்க, தேவையான அளவு உப்பு போடுறாங்க. சில்லி பவுடரு, கரம் மசாலா, சீரக பவுடர் போடுறாங்க, சிக்கன் பவுடர் போடுறாங்க, சீரக பவுடர் போடுறாங்க, சிக்கன் பவுடரு, மல்லித்தூள், சீரக பவுடர், கொஞ்சம் கேசரி பவுடர் கலர் சேர்க்குறாங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போடுறாங்க. அதில் வெனிகர் விடுறாங்க. அதில் கொஞ்சம் மைதா சேர்க்குறாங்க. அதில் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கன் பக்கோடாவுக்கு ரெடி பண்ணுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம இதை எப்படி இந்த மசாலா மிக்சிங் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த பாருங்கள் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு. வா கலரை பாருங்கள், சிக்கன் பக்கோடா ரெடி. வியூவர்ஸ் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் கொச்சு இங்கே ரெடி ஆகுது. பிரியாணிக்கு வைப்பாங்க. பார்த்தாங்க ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இங்கே சர்விங் கொண்டாந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கஸ்டமர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாமே. இங்கே மீன் குழம்பும் இருக்கான். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் சிக்கன் பக்கோடாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகிடுச்சு. இங்கே புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஹரி பையில் இவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் தக்காளி அதுக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் போட்டு புளி தண்ணி நிறைய விட்டுருக்காங்க. ஏன்னா மீன் குழம்பு புளிப்பாக தான் இருக்கணும், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மீன் போட்டாச்சு, பாறை மீன் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைத்தா இருக்குது, ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே சைமல்டேனியஸாக 1 ஹவரில் 1.5 ஹவர்ஸில் ரெடி ஆகிருக்கு. ரைத்தா பக்கத்தில் இங்கே கத்திரிக்காய் கொச்சு பிரியாணிக்கு. கடை என்ட்ரன்ஸு தான். அந்த வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஓரத்தில் அந்த பிரியாணியை வச்சு அது அப்படியே வார்மாகவே இருக்கிறதுக்கு லேசாக ஃப்ளேமில் வேறு அடுப்பு வேறு வச்சுருக்காங்க. பிரியாணி நீங்கள் எப்போ வந்தாலும் வார்மாக இருக்கும். பக்கத்துலேயே பார்சல் பண்ணுறதுக்கு முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தா இங்கே கீரை கூட்டு, முள்ளங்கி பொரியல், ரசம், சாம்பார் சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குது. வெஜிடேரியன் ரெடியாக இருக்குது. பரோட்டா அதுவும் ரெடியாக இருக்குது. சிக்கனும் ரெடியாக இருக்குது. எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது, வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். ஸோ இப்போ கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பார்சலுக்கு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அரிபரியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர் பரோட்டா போட்டுட்ருக்காங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் ரெடியாக வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாம் பார்சலுக்கு உண்டானது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே ரெடி.